தில் விண்டேஜ் ஸ்டைல்ல சியான் விக்ரமோட ஒரு ஒருத்தான படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது என்ன படம் அப்படின்னா 2001ல தரணி டைரக்ஷன்ல விக்ரம், லைலா, ஆஷிஷ் வித்யார்த்தி இவங்களாம் நடிச்சு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றப்பட்ட ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான் இந்த தில். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விக்ரமும் லைலாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அவுட்டிங் மாதிரி, ஒரு டேட் மாதிரி நைட்டு பீச் சைட்ல போறாங்க. அப்படி போய் அங்க 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 சினாரியோலாம் பார்த்துட்டு சரி அங்க உட்காந்து பேசிக்கிட்டு டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூஸ்வலா என்னென்ன லவர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த சைட்ல வந்து ஒரு போலீஸா இருக்கிற ஆஷிஷ் வித்யார்த்தி வந்து போதையில சரியான ஒரு மொடா கூட்டில அங்க வந்து பிரச்சனை பண்றாரு, ரகலை பண்றாரு. லைலா வந்து வேணாம் கிளம்பிடுவோம், அவர் குடிச்சிருக்காரு, வேணாம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி விக்ரம கூட்டு போறதுக்கான இது முயற்சி எடுப்படுறாங்க. ஆனா அவர் ஆஷிஷ் வித்யார்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து போதை இருக்கனால ஓவரா வார்த்தையை விடுறாரு. ரொம்ப விக்ரம ட்ரிகர் பண்ணுது. ஒரு பேச பேச கடுப்பான விக்ரம் என்ன பண்றாரு, வச்சு வங்கு வங்குன்னு வாங்கிடுறாரு. ஆஷிஷ் வித்யார்த்தி அடிச்சு மூஞ்சி கிஞ்சாலும் பிரிச்சிடுறாரு. முகரெல்லாம் இந்த ஒரு தையல் போட விட்டுறாரு. இவரு வந்து ஒரு போலீஸ், ஆஷிஷ் வித்யார்த்தி. இது வந்து விக்ரமுக்கு தெரியாது. அடிச்சு மூஞ்சியெல்லாம் கொல கொலன்னு ஆக்கிட்டாரு. திரும்ப வந்து பேர் தெரில, ஊர் தெரில, ஆனா மூஞ்சி நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த பைக்ல வந்தா ஆள் இப்படி இருப்பான் தெளிவா சொன்னாரு. அது மாதிரி கூட வந்து லைலாவையும் நல்லா பாத்துக்கிட்டாரு. பேர் தெரியல, 2 பேர் அட்ரஸ் எதுவுமே தெரியல. இவங்க எப்ப கண்ணில் போறாங்களோ செத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வெறியில் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளோட பண்ணிட்டாங்கல்ல, இவங்கள விடக்கூடாது. ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஒரு மோசமான போலீஸ் அப்படிங்கிறப்ப இவங்கள வந்து விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்காரு. அப்படி ஒரு தடவை விக்ரம் வந்து தெரியாதனமா அவரோட லைஃபே முழுசா முடிகிற மாதிரி ஒரு இடத்துல லாக் ஆகிடுறாரு ஆசிஸ் வித்யார்த்தினால. அதுல இருந்து விக்ரம் எப்படி தப்பிச்சாரா தப்பிக்கலையா, இந்த 2 பேருக்குமான அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் எப்ப முடிஞ்சா முடியலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த தில். இந்த ஆசிஸ் வித்யார்த்தின்னு சொன்னோம்ல, இவர் யாரு அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான கில்லி படத்துல விஜயோட அப்பா வரவரு, பகவதியில வில்லன் அப்படின்னு சொல்லி பல கேரக்டர் பண்ணவர் தான். இவர் வந்து அந்த படத்துல போலீஸ்காரன் நடிச்சிருப்பாப்புல. படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் பயங்கரமா பண்ணியிருப்பாரு தரணி. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு 15 நிமிஷம் இல்ல 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை படத்துல ஏதோ ஒண்ணு எக்ஸைட்மெண்டா இருக்கும். அது வந்து ஒரு 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 பயங்கர மாஸ் சீனா இருக்கலாம், இல்ல ஒரு சஸ்பென்ஸ் ரிவீலா இருக்கலாம், இல்ல ஒரு எமோஷனலான காட்சிகளா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஃபன் ஃபேக்டர் காமெடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு அந்த ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள உங்களை என்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க அந்த படம் பார்க்குற அந்த ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் கொஞ்சம் கூட லேகே இல்லாம, போர் அடிக்காம, அவுட் அண்ட் அவுட் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி ஒரு படமா இருக்கும். படத்தோட உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப கிரிப்பா ஒரு ஸ்கிரீன் பிளே போகும். அந்த போலீஸ்கார்ட்ட வந்து விக்ரம் மாட்டிக்கிடுவாரா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கேள்வியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படம் போகும். நம்ம எல்லாருமே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற அந்த ஒரு சீட் எட்ஜ்ல உட்காந்து பாக்குற மாதிரியான ஒரு இதாக என்ன நடக்க போகுது, தப்பிக்க மாட்டாரா அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு விஷயம் படத்துல பயங்கரமா கேரி ஆகும். இது வரைக்கும் படம் மாத்த கிடையாது அப்படின்னா உனக்கான ட்ரீட் இந்த படம். அது மாதிரி இந்த இப்ப இருக்கிற விக்ரம் படங்கள் வந்து இந்த தங்கலான், வீரஜராசுரா விட்டுருங்க, இதை தவிர்த்து தங்கலான் இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு விக்ரம் படங்கள்னாலே ஆக்டிங் ஓரியன்டான படங்கள் இருக்கும். படம் வந்து ஒரு மாசா ஒரு அப்படி ஒரு கிரவுண்டடா அப்படி ஒரு அடி அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா பழைய படங்கள்லாம் தரமான செஞ்சிருக்காப்புல. இப்பதான் தேவையில்லாம ட்ராக்கை லைட்டா மாத்தி வேற ஒரு சோன்ல போய்கிட்டு இருக்காரு. பண்ணல வேலைப்பாடுல எப்படிப்பட்ட வேலைப்பாடு தெரியுமா அவரோட வேலைப்பாடுலாம். அது மாதிரி படத்தோட காமெடி சீன்ஸுமே பயங்கரமா இருக்கும். படத்துல சென்டிமெண்டான காட்சிகள் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய சென்டிமெண்டான காட்சிகள் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நமக்குமே அந்த சீன்லாம் பாக்குற பயங்கரமா அந்த ஒரு சேடான அந்த ஒரு எமோஷன் நமக்கு ஈஸியா கிடைச்சிருவாங்க. படத்தோட மியூசிக் ஸ்கோரா வித்யாசாகர் போட்டிருப்பாப்புல. எப்பவும் போல அவரோட ஸ்டைல்ல படத்தோட மியூசிக் போட்டிருக்கும். படத்துல வரக்கூடிய எல்லா ஆல்பமே ஹிட். இப்பயுமே நிறைய பேரோட ஃபேவரட் லிஸ்ட்ல இந்த படத்தோட ஆல்பம் நிச்சயமா இருக்கும். அது மாதிரி படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கிளைமேக்ஸ் போக அது ரிவீல் ஆகிட்டு அதான் சொல்றோம்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே எப்படி கொடுக்கணும், ஆடியன்ஸை எப்படி உட்கார வைக்கணும், 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் எப்படி உட்கார வைக்கணும், அந்த வித்தைய இந்த படத்துல இறக்கி இருப்பாப்புல தரணி. படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஒரு படம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னா இந்த படம் தாராளமா பாருங்க. அது மாதிரி இந்த வீராதீரா சூரா படம் பார்த்து பயங்கர எக்ஸைட்மெண்டா இருப்பீங்கல்ல, தங்கலான் மாதிரி படம் படிச்சவரா வீராதீரா சூரா மாதிரி ஒரு 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 மாசான ஒரு ரூரல் கான்செப்ட் நடிச்சிருக்காருங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு எப்படின்னு புரியும். இந்த படத்துல ஒரு ஆளே ஒரு லுக்கா இருப்பா. அப்படி லுக்லாம் அவர் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவாரு. 50 கிலோ குறைப்பாரு, 60 கிலோ ஏத்துவாரு, 70 கிலோ குறைப்பாருன்னு சொல்லி என்ன வேணாலும் பண்ண முடியும் அவரால். பாருங்க,
எப்பவுமே நானும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த வீடியோவை விக்ரம் சார் பாக்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். தயவு செய்து தங்கலான் மாதிரியான தரமான படத்தை நீங்க நடிக்க வேணாம். தங்கலான் மட்டும் சொல்லலாம். அந்த மாதிரியான கமர்ஷியல் வடிவா இந்த உடம்ப குறைக்கிறது, ஆக்டிங்க்கு அதிகமான ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் பிலிம் அப்படி சூஸ் பண்ண வேணாம். உங்களை நாங்க எப்படி பார்த்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னா, தூள், சாமி, தில், இந்த மாதிரி ஜெமினி, இந்த மாதிரியான ஒரு பயங்கர மாஸ் ஒரு கமர்ஷியல் பிலிமை பார்த்து பழகினால இப்படி படங்கள் வந்து எங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஒரு படங்கள் ஓகே. இப்ப லாஸ்டா யோசிச்சு பாக்குறப்ப ஒரு ப்ராப்பர் விக்ரம் படம் அப்படின்னா என்னன்னு யோசிச்சா நம்ம யோசிக்க வேண்டிய விக்ரம் படம் என்ன படம்? சடனா யோசி வீராதிராசூரா. வீராதிராசூராலாம் நான் வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த விக்ரம் சார் ஃபேன் இருப்பான்ல, இந்த படங்கள் பார்த்து கொண்டாடினவன், அவன் வெளியே வந்து டேய் என்னடா ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்க எஸ் அருண்குமார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நொறுக்கி இருந்தாப்புல படத்துல அந்த மாச அந்த கேரக்டருக்கான மாசம் கொடுத்தது எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு அந்த படம். அப்படி அடுத்த படங்கள் நடிங்க. இப்போ கூட அந்த சியானோட பேர்த்டேக்கு ஒரு படத்தை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆனந்த் சங்கர் டைரக்ஷன்ல சியான் 16 நினைக்கிறேன். ஆனந்த் சங்கர் டைரக்ஷன்ல ஒரு அந்த ப்ரோமோவே பயங்கர மாசா இருந்துச்சு. இட்லி கடைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அப்படி ஒரு கமர்ஷியல் பிலிமா பண்ணுங்க. தயவு செய்து வேண்டாம். நீங்க வந்து ரொம்ப நடிச்சு உடம்ப இழைச்சி உங்களை வந்து பயங்கர மாசா இந்த வீராஜிராசுரா இருக்குல்ல அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தீங்கன்னா நாங்களாம் பினிஷ் ஜாலியா இருக்கும். பழைய படங்கள்லாம் விக்ரம் தூள் படம்லாம் பாத்தீங்கன்னா வெறியா இருக்கும். அடுத்து அதெல்லாம் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலன்னா பாருங்க அந்த படங்கள்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஃபைட் சீன் ஆகட்டும். அதான் சொல்றோம்ல, ஒரு காலத்துல விக்ரம் சார்லாம் பாத்தீங்க அப்படின்னா அஜித் விஜய் தூக்கி சாப்பிட்டாப்ல ஒரு பேப்பர்ல நினைக்கிறேன். ரஜினி கமலுக்கு அடுத்து 3வது பொசிஷன் விக்ரம் தான்ங்கிற மாதிரி போட்டாங்க. தொடர்ச்சி 5 ஹிட். தில்லு, தூளு, சாமி, காசின்னு சொல்லி தொடர்ச்சி 5 படம் ஹிட். அதெல்லாம் ரஜினிகாந்த் கூட தொடர்ச்சி 5 படம் ஹிட் கிடையாது. 2 ஓடு 1 பிளாப்பா, 2 ஓடு 1 பிளாப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஷியோ தான் கொடுத்துட்டு இருந்தார் ரஜினிகாந்த். அந்த டைம்ல தொடர்ச்சி 5 படம் ஹிட் பயங்கரமான ஒரு மாச கிரியேட் பண்ணார் விக்ரம். அப்படி அதுக்கப்புறம் அவர் இந்த 2010 அந்த இதுக்கு அப்புறமே அந்த ஒரு ஆக்டிங் அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரியான படங்கள் நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போனதுதான் எனக்கு அது பெருசா இது இல்ல. வீராதிராசுரா ஒரு கம்ப்ளீட்டான விக்ரம் படம். அது மாதிரி அடுத்தடுத்த படங்கள் நீங்க பண்ணுங்க. ஒருத்தா படம் நிச்சயம் படமும் ஜெயிக்கும். உங்களுக்கும் இது இருக்கும். தங்கலான் உங்க நடிப்பை நாங்க குறைய சொல்லல. ஒரு மாஸ்க்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ இல்ல அந்த படத்துக்கு அப்படி சொல்ல வரோம் நாங்க. பாருங்க. அது மாதிரி இந்த தில் படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளா இருக்கு. பார்க்கலாம் பாருங்க. ஒரு ஒருத்தான படம். நிச்சயமா நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.